அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டமும் விலகணும், வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை, தரித்திர நிலை இதெல்லாம் நீங்கணும், பணத்தடை நீங்கணும், மென்மேலும் முன்னேற்றம் உண்டாகணும், குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, ஆரோக்கியம், சந்தோஷம் எல்லாமே பெருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருளால் நான் மேலே சொன்ன எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. மேலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பயம் இருக்கும், மரண பயமாக இருக்கலாம், இல்லை எதிர்காலத்தை நினச்சி ஏதாவது ஒன்று போட்டு குழப்பிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி பயம், குழப்பம் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அது எல்லாமே நீங்கும். முருகப்பெருமானே உங்கள் கூட இருந்து உங்களை வழிநடத்தி செல்வார் அப்படின்னே சொல்லலாம். மேலும் அவருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வச்சுக்குவார் அப்படின்னு சொல்லலாம். சரி, அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இன்று ஜனவரி மாதத்தின் 24ஆம் தேதி, தை மாதத்தின் 10ஆம் தேதி, நிறைஞ்ச சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறது பெருமாளுடைய வழிபாட்டுக்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக தை மாதத்திற்குண்டான வளர்பிறை சஷ்டி திதியானது அமைஞ்சிருக்குது. இன்று இரவு 11:14 வரைக்குமே நமக்கு இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க. தை மாத வளர்பிறை சஷ்டி ரொம்ப விசேஷம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம். மேலும் இந்த தை மாதத்தில் தான் நமக்கு அந்த தைப்பூச திருவிழாவும் வரும். ஏற்கனவே இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு 48 நாட்கள் விரதம் எப்படி இருக்கணும், 21 நாட்கள் விரதம் எப்படி இருக்கணும், 11 நாட்கள் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த தை மாதத்தில் முருகப்பெருமான் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அதில் வரக்கூடிய அந்த வளர்பிறை சஷ்டி ஆகட்டும், தேய்பிறை சஷ்டி ஆகட்டும், ரெண்டுமே விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இத்தகைய சக்தி வாய்ந்த நாளில் இன்று இரவு அந்த 11 மணி வரைக்குமே நமக்கு அந்த திதி இருக்குது இல்லையா? அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை மாலை நேரத்தில் செய்யலாம், அல்லது காலை நேரத்தில் செய்யலாம். ராகு காலம், யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யலாம். ராகு காலம் காலையில் 9 மணிலேருந்து 10:30, அது இப்போ முடிஞ்சிருக்கும். யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் 1:30லேருந்து 3 மணி வரைக்கும் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் செய்யுங்க. வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் வச்சுருந்திங்கன்னா அதை தூய்மைப்படுத்திட்டு ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. விக்கிரகம் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக விக்கிரகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களால் அபிஷேகம் செய்யுங்க. வேல் வச்சுருந்தாலும் வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்க. அடுத்து நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றும் பழக்கம் இருக்குது அப்படிங்கும்போது எப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. 6 வெற்றிலையில் மண்ணகல் வச்சு சரவண பவை எழுதி நீங்கள் 6 தீபம் ஏற்றிக்கோங்க. வெற்றிலை தீபம் ஏற்றும் பழக்கம் இல்லாதவங்க ஏதாவது ஒரு தீபத்தையாவது முருகப்பெருமான் படத்து முன்னாடி ஏற்றி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம். நிவேதனம்னு பார்க்கும்போது நீங்கள் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், தயிர் சாதம் வைக்கலாம், அல்லது பஞ்சாமிர்தம் நீங்கள் உங்கள் கையால் செஞ்சு வைக்கிறது சிறப்பு. கொஞ்சம் பழம், அது கூட நாட்டு சர்க்கரை கலந்துக்கோங்க, கற்கண்டு சேர்த்துக்கோங்க, பேரிச்சம்பழம், தேன் இது மட்டும் கலந்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் பிரசாதமாக வச்சுக்கலாம். இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டம்ளர் பால் வைங்க, இல்லை வெற்றிலை பாக்கு பழம் வச்சிங்க அப்படின்னா கூட போதும். ஏன்னா முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுடைய உண்மையான பக்தியை மட்டும்தான் எதிர்பார்ப்பார், பிரியத்தை மட்டும்தான் எதிர்பார்ப்பார். நீ இதுதான் பண்ணின, உனக்கு இவ்வளோதான் தருவேன் அப்படின்ட்டுலாம் சொல்கிறவர் கிடையாது. மேலும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொன்று கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. ஆனால் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமானிடம் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆரோக்கியம், ஆயுள், செல்வம்னு எது கேட்டாலும் கிடைக்கும். சரிங்களா? அதனால் மனதார உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளர் சில்வராக இருக்க வேண்டாம். பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி காப்பர் அல்லது கண்ணாடி அல்லது மண் டம்ளர் மாதிரி வச்சுருந்தீங்க, பீங்கான் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் எச்சில் படாத மாதிரி சுத்தமான தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. இப்போ ஆர்ஓ வாட்டர் வச்சுருக்கீங்கன்னா அதில் கூட பிடிச்சிக்கலாம், அல்லது இப்போ நிறைய குடத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதில் சமைக்கிறதுக்குன்னு எடுக்காதது ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம முக்கியமாக 3 பொருட்கள் சேர்த்த வேண்டியதாக இருக்குது. அதில் முதல் பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா பன்னீர். இந்த பன்னீருங்கிறது எல்லா தெய்வத்துக்குமே உகந்ததாக கருதப்படுது. மேலும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு மூடி ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும்.
அடுத்தது சந்தனம். இந்த சந்தனம் ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருந்தீங்கன்னா அது ஒன்றே நீங்கள் முழுசாக போட்டுடலாம். பவுடராக வச்சுருந்தீங்கும் போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் அதில் போட்டுருங்க. ஏன்னா சந்தனம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. மேலும் செல்வ வளத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த சந்தனத்தை நம்ம இதில் சேர்த்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். அடுத்து நம்ம போட வேண்டியது ஒரு பிஞ்சளவுக்கு ஜவ்வாது. ஜவ்வாதுமே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். மகாலட்சுமி தாயார் வசியமாகக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு இந்த ஜவ்வாதை சொல்லலாம். சும்மா ஒரு பிஞ்சு எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னாவே போதும், அற்புதமான நறுமணம் அது தரும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தண்ணீரில் கொஞ்சம் பன்னீர், அதே போல் ஜவ்வாது, சந்தனம் இதெல்லாம் கலந்துருக்கோம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இல்லையா? இப்போ முருகப்பெருமான் முன்னாடி நீங்கள் தீபமும் ஏற்றி வச்சாச்சு. அடுத்து உங்கள் முன்னாடி அல்லது அந்த விளக்குக்கு பக்கத்தில் இந்த தண்ணீரை வச்சுருங்க. திறந்த நிலையில தான் வைக்கணும், மூடி வைக்கக்கூடாது. சரிங்களா? திறந்த நிலையிலே இருக்கட்டும். தண்ணீருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி உண்டு. இப்போ நான் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தை நீங்கள் 6 முறை சொல்லுங்கள். ஏன்னா 6ங்கிற எண் முருகப்பெருமானுக்கு உரியது. மேலும் சஷ்டி திதி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 6வது திதி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தேதி பாருங்கள் 24. இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு 6 அப்படின்னு தான் வருது. இந்த 6ங்கிற எண்ணானது சுக்கிரனுக்கு உரியது. ஸோ செல்வ செழிப்பு அதிகரிக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உதவுங்கிறத நீங்கள் இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். சரி, அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தரலாம். ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாசரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாகா. இதுதான். இதில் பார்த்திங்கன்னா ஓம் முருகா அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய நாமம். குரு முருகா அப்படின்னு சொல்லும்போது ஞானம் மற்றும் அருள் நமக்கு கிடைக்கும். அடுத்து ஓம் ஹைம் ஹ்ரீம் இந்த மந்திரங்கள் பார்த்திங்கன்னா தெய்வீக சக்தியை அதிகரிக்கும். வேல் காக்க ஸ்வாகா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய வேல் நம்ம குடும்பத்தையே காக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு மந்திரம் பார்த்திங்கன்னா அகத்தியர் அருளியதுன்னு சொல்லலாம். இதை நம்ம தினந்தோறுமே காலையில் குளிச்சுட்டு அல்லது மாலை நேரத்தில் குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சு 108 முறை 1008 முறை இந்த மாதிரி சொல்லலாம். மற்ற நாட்களில் சொல்லலினாலும் கூட சஷ்டி திதி, அது தேய்பிரை சஷ்டியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை சஷ்டியாக இருந்தாலும் சரி, அந்த நாட்களில் இதை சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மந்திரங்களை 6 முறை சொல்லியிருக்கீங்க இல்லையா? நீங்கள் சொன்ன இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் உட்கிரகிச்சு வச்சுக்கும். இப்போ இந்த தண்ணீர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு புனித நீராக மாறியிருக்கும். இப்போது இந்த தண்ணீரை நீங்கள் ஒரு மாவிலை கொண்டோ வெற்றிலை கொண்டோ எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீடு முழுவதும் தெளித்து விடணும். நிலைவாசலில் தொடங்கி அப்படியே வீட்டுக்குள்ளார, இப்போ ஹாலில் 4 மூளை இருக்கா, 4 கார்னர், அங்கே எல்லாமே தெளித்து விடுங்க. 2 பெட்ரூம்னா 2 பெட்ரூம்லேயுமே 4 மூலையிலையும் தெளித்து விடுங்க. கிச்சனில், பாத்ரூம்லன்னு எல்லா பக்கத்துலேயுமே இந்த புனித நீரானது படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சும்மா ஒரு சொட்டு நம்ம வீட்டில் பட்டுச்சு அப்படின்னாவே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஓடும், தரித்திர நிலை நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இதில் நம்ம சந்தனம் ஜவ்வாதெல்லாம் கலந்துருக்க பணத்தடை நீங்கி பல மடங்கு பணம் நம்மளை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். இப்படி வீடு முழுக்க தெளிச்சுட்டு உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் எல்லாருக்குமே லைட்டை இதை தெளித்து விட்டுருங்க. மீதி தண்ணி இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு இதை நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. இப்போ நான் சொன்ன பொருட்களில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வச்சு கூட செய்யுங்க. ஏன்னா நைட்டு நமக்கு 11 மணி வரைக்குமே டைம் இருக்குது. அதனால் அவசியம் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.